அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மேடைக்கு மேடை என்ன சொல்றாருன்னா, இது வந்து குதிரை பேரம் நடத்துற கட்சி அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அரசியல்ல குதிரை பேரம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா நடந்தது உண்மைதாங்க. ஆனா நடத்தினது தாவேகா கட்சி இல்ல, திமுக கட்சி தான். ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு ப்ரூஃபை நான் காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிருக்கலாம், எங்கள்கிட்ட அது பேசினாங்க, அந்த ஆஃபர் சொன்னாங்க தான். எடப்பாடி முதலமைச்சர், நீங்க துணை முதலமைச்சர்ங்கிறது கருத்து வந்துச்சு. அதை நாங்கள் ஃபன்னியாக தான் எடுத்துட்டோம். எனக்கு வந்து இந்த அரசியல் உளவியல் என்னவா இருக்குங்கிறது என்னால் வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் புரிஞ்சுக்க முடியும். இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இது இந்த ப்ரொபோசல் இது அவ்வளவு எளிதாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர்கிட்ட 2 மணிக்கு நான் தகவலை சொல்லிட்டு ஆதவர்ஜனை வர சொல்லி 4 மணிக்கு அவரை அங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன், மன்னிச்சிருங்க, நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுறேன். இது நாள் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில் நான் கேட்டேன். அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு இப்போ 6 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது அவரு சொல்லலை, அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க. இந்த யோசனையெல்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. நேற்று சொன்னதும் உடன்பாடாக இல்லை, இன்னைக்கு சொல்றதும் நமக்கு உடன்பாடு தெரியல. காரணம் என்னன்னு சொன்னா, மக்கள் ஓட்டு போட்டது ஒரு நிலைமை. இது திமுக அதிமுக 2 பேருமே கம்மியான சீட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசா ஒருத்தவங்க பெரும்பான்மை காமிச்சிருக்காங்க, 108 இடங்களை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க அரசு அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த 2 கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இது உங்க விடல? 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில அதிகமா திமுக கூட தான் கூட்டணியில இருந்திருக்காரு அண்ணன் திருமாவளவன். அப்போ அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சப்ப கூட மினிஸ்ட்ரியில கூட இடம் தராதவங்க இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க, இல்ல முதலமைச்சரே ஆக்குறாங்கன்னா இது குதிரை பேரமா இல்லையா? இதுதான் அவர் சொல்றாரு, என்னால இந்த அரசியல் உளவியலை புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, குதிரை பேரத்துல ஈடுபட்டது தாவேகாவா இல்ல திமுகவான்னு? பேசுறது சரின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். நன்றிங்க.